வணக்கம் அன்பு உறவுகளே, இன்று வே ஆஃப் விஸ்டத்தினுடைய இன்னும் ஒரு சேவையின் அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது திருவோணமலையிலே தேவா நகர் என்னும் ஒரு கிராமத்திலே வந்திருக்கின்றோம். இந்த கிராமத்திலே மிகவும் கல்வி கற்க கூடிய சிறு குழந்தைகள் இருந்தும் அவர்களுடைய குடும்ப நிலைமை வறுமை காரணமாக அவர்களுடைய கல்வியை கற்றுக்கொண்டு மேலே செல்வதற்காக ஒரு சிறு உதவி. இந்த உதவியை சோபா லக்ஷ்மி நாராயணன் என்னும் ஒரு சகோதரி லண்டன்ல இருக்கிறார். அவர் தன்னுடைய தாய் லலிதா சுப்பிரமணியம் அவங்க இந்தியாவில் இருக்கிறாங்க. தன்னுடைய தாயினுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே இன்று இந்த சிறுவர்களுக்கு இந்த குழந்தைகளுக்கான ஒரு புத்தகம் கோப்பி வழங்கும் நிகழ்ச்சியை நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக இந்த பிள்ளைகளுக்கான கோப்பி புத்தகங்கள் இவர்களுடைய பெயரினால் இன்று பகிர்ந்தளிக்கப்பட இருக்கின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த கிராமத்தினுடைய தலைவர், வணக்கம் தலைவர், இது நாங்க வே ஆஃப் விஸ்டம், நாங்க ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனல்ல இருந்துதான் நிறைய புலம்பெயர் மக்கள் எங்களை சேனலை பார்க்கிறாங்க. பார்க்கும் பொழுது இப்படியான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கலாம். அவங்க எங்களுடைய உறவுகள் எங்களுக்கு அவங்க உதவி செய்யறாங்க. அந்த உதவியின் அடிப்படையில சோபா லக்ஷ்மி நாராயணன் என்றவங்க லண்டன்ல இருக்கிறாங்க. அவங்க எங்களோட லண்டன்ல இருக்கிற இந்த பணிப்பாளர்களை தொடர்பு கொண்டு இந்தியாவில் இருக்கிற லலிதா சுப்பிரமணியம் அவங்களோட அம்மாவுடைய பெயரால இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு இந்த கோப்பியை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நிறைய தேவைகள் திருவண்ணாமலையில் இருக்கும் பொழுது எங்களுடைய சகோதரன் ஜோசப் கேட்டவர் எங்களோட கிராமத்துக்கு பாருங்க, இங்க இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். அதன் அடிப்படையில கிடைக்க பெற்ற சரியான தரவுகளுக்கு நாங்க இன்றைக்கு ஒரு சிறு உதவி செய்ய வந்திருக்கோம். அதை நாங்க நேரடியாக இந்த யூடியூப் வே ஆஃப் விஸ்டத்தின் ஊடாக தான் நாங்க இந்த பதிவை மேற்கொள்றோம். இந்த வேலை திட்டத்துல உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்க பகிரலாம். வே ஆஃப் விஸ்டத்துக்கு ஊடாக நல்ல ஒரு விடயம். எங்களுடைய கிராமத்திலே 300 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இதிலே குடியளவு வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற குடும்பங்களின் பிள்ளைகள் கல்வி கற்றுக்க வருகின்றன. எனவே உண்மையிலே ஒரு நல்ல விடயம். உண்மையிலேயே முதலாவதாக நான் நன்றி கூற கடமைப்படுகின்றேன் லலிதா சுப்பிரமணியம் அவர்களுக்கு. நம்மளுடைய கிராமத்துக்கு இந்த பாடசாலை கல்வி கற்கின்ற வறுமை கோட்டில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு இந்த பாடசாலை உபகரணங்களை வழங்குவதற்கு முன் வந்ததுக்காக நான் முதலில் அவங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். அவர்களுடைய பணி சிறக்க நான் இறைவனை வார்த்திப்பதோடு உண்மையிலேயே எங்களுடைய கிராமத்திலே கிட்டத்தட்ட ஒரு 150 பிள்ளைகள் எங்களுடைய பாடசாலைக்கு செல்கின்றனர். இதிலே ஒரு நடுத்தரத்திலே வாழக்கூடிய குடும்பங்கள் ஒரு 70-80 குடும்பங்களுடைய பிள்ளைகள் வறுமை கோட்டிகள் கல்வி கற்கின்றனர். எங்களுக்கு இப்படி ஒரு உதவிகளை செய்வது உண்மையிலேயே ஒரு வரவேற்கக்கூடியது. உண்மையிலேயே கிராமத்துக்கு இந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இப்படியான உதவிகளை செய்வது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விடயம். எங்களுடைய கிராமத்துக்கு இந்த உதவியை செய்த அந்த குடும்பத்தினருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மற்றும் எங்களுடைய இந்த மாணவர்களுக்கு மாலை நேர வகுப்புகளை ஆரம்பிப்பது சம்பந்தமாகவும் எங்களுக்கு தேவை இருக்கின்றது. அதனையும் எங்களுடைய இந்த குடும்பத்தினரிடம் உதவியாக கேட்கின்றேன். மாலை நேர வகுப்புகளையும் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தருமாறு கேட்டு நிற்பதோடு இதற்கு அவர்களுடைய உதவிக்கு துணையாக இருக்கக்கூடிய அனைத்து பணிப்பாளர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் தேவாநகர் கிராமம் மக்கள் சார்பிலும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப நாங்க இங்க வந்திருக்கிறோம் இந்த பிள்ளைகளை சந்திச்சு இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கோப்பை புத்தகங்கள் கொடுக்கறதுக்காக. இந்த பிள்ளைகள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. பாடசாலை தொடங்கிட்டு கோப்பி புத்தகம் எல்லாம் கிடைக்க போகுது. ஆனா நல்லா படிக்கணும், சரியா? என்ன உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு நாங்க கோப்பி புத்தகம் தரப்போறோம். நீங்க மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா என்ன செய்யணும்? அதுக்குதானே நாங்க கஷ்டப்படுறோம். என்ன சோபா லக்ஷ்மி நாராயணன் என்ற ஒரு ஆன்டி லண்டன்ல இருந்து, சரியா, அவங்களோட அம்மாக்காக
லலிதா சுப்பிரமணியம் அவங்களோட அம்மாக்கா, அவங்களோட அம்மா இந்தியால இருக்கிறா. அவ சொல்லி இருக்கிறா இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு கொண்டே புத்தகம் கோப்பி கொடுங்க. நாங்க அதை தூக்கிட்டு ஓடி வந்திருக்கோம் இங்க. சரியா? அப்ப நாங்க உங்களுக்கு தந்துட்டு போவோம். அதை படிச்சு நல்லபடியா அடுத்த கட்டங்களுக்கு நீங்க போனா நாங்க திருப்பவும் உங்களை தேடி வருவோம். சரியா? நீங்க எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 5ஆம் ஆண்டு. நீங்க 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 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு. நீங்க சரி. எல்லாரும் எங்க படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல்? செல்வநாயகத்துல படிக்கிறீங்க. சரி. அப்ப நாங்க இன்றைக்கு கொப்பி கொடுக்கறதுக்கு சரியா உங்களோட தலைவர் இந்த ஜோசப் அண்ணா எல்லாரும் கேட்டவங்க எங்களோட பிள்ளைகளை வந்து பார்த்து எங்களோட பிள்ளைகளுக்கு கொப்பி குத்தவங்க எதுவும் தருவீங்களான்னு. இவங்க தான் கஷ்டப்பட்டு எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இல்லாட்டி நாங்க இங்க வரைய மாட்டோம். நாங்க வேற ஊருக்கு கொண்டே வேற பிள்ளைகள் தான் கொடுப்போம். அப்ப இவங்க கஷ்டப்படுற யாருக்காக? அவங்களோட பிள்ளைகளுக்காகயா? இந்த ஊர் பிள்ளைகளுக்காக தானே. சரியா? அந்த லண்டன்ல இருக்க ஆன்டி ஆக்கள் உங்களுக்காக தானே அனுப்பியிருக்காங்க. சரியா? அப்ப நாங்க தந்துட்டு போறோம். நீங்க அதை படிங்க. சரியா? இந்த வராத ஆக்கள் சார்பா சகோதரன் நீங்க அதை எடுத்துக்கொண்டே கொடுங்க அவங்கள்ட்ட. என்ன டூரை இருந்து இந்த கொப்பியை வேண்டதுக்காக காசு செலவழிச்சு வர்றது உண்மையிலே ஒரு சாத்தியப்படாதபடியா அவங்களோட கொப்பி புத்தகங்களை உங்கள்கிட்ட தாரம் நீங்க சகோதரன் அவங்களுக்கு கொண்டு கொடுங்க. சரியா? அஷ்னா அஷ்னா தலைவர் கொடுங்க. அஷ்னாக்கு கைதட்டுங்க பிள்ளைங்க. வெரி குட். சொல்லுங்க. என்ன பேர்? ரவிஸ்கான். எத்தனையாம் ஆண்டு? 7ஆம் ஆண்டு. ரைட். சும்மா உஷாரா கதைக்கணும். நீங்க என்ன பேர்? எத்தனையாம் ஆண்டு? கொஞ்சம் மகளா அவங்களுக்கு அப்பாவும் அப்பாவும் சுத்தி போயிட்டு சரி. எத்தனையாம் ஆண்டு? 7ஆம் ஆண்டு. படிக்கிறா வாங்க. படிக்கிறீங்க உங்களுக்கு அதுதான் செய்யக்கூடாது. சரியோ? அடுத்தது அடுத்த வருஷமும் தர சொல்லணுமா? இஷ்டத்துக்கு அறிவிச்சு விடுறேன். அவங்க பாப்பாங்க. சரியா? அதாவது இந்த 5 பிள்ளைகளும் தூரத்துல இருந்து வராதபடியா அதுக்கு பொறுப்பா இருக்கிற உங்கள்கிட்ட காரன் நீங்க அவங்களோட கையில சேர்த்து சரியா? நிறைய பிள்ளைகளை வாசிங்க. இவாஞ்சலின் வாங்க. அம்மா சக்கீனா இருந்தாங்க. எத்தனையாம் ஆண்டு? 5ஆம் ஆண்டு. வழியா படிப்போம்மா. என்ன பேர்? பவிஷாலினி. இந்தாங்க. எத்தனையாம் ஆண்டு? ஹரிஹரன். வாங்க வாங்க. ஹரிஹரன் எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? நல்லா படிக்கணும். சரியா? நீங்க வரையில தானே? சரி. நீங்க கொண்டே பிள்ளைகிட்ட கொடுங்க. வேவ் இஷ்டமால இந்தியாவில் இருக்கிற லலிதா சுப்பிரமணியம் அம்மா தந்து விட்டாங்க. சரியா? இந்த 3 பிள்ளைகளும் வாங்க. பேர் என்ன? அவருக்கு கிருஷ்ணா.
வேற பேர் ஒரு காடுங்க கிருஷ்ணா கைதட்டலி கிருஷ்ணா உங்களோட பேர் என்ன ராஜி சரி வெரி குட் நீங்க வாங்க உங்களோட பேர் என்ன அது போகும் இந்த இது அவருக்கா இது உங்களோட வாங்க உங்களோட பேர் என்ன கிறிஸ்டியான் அவ்வளவா படிக்கும் சரியா இருங்க ரைட் இப்ப எல்லாருக்கும் கொப்பி எல்லாம் தந்தாச்சு அப்படியே கொண்டு போய் என்ன செய்ய போறீங்க நல்லா படிக்கணும் சரியா நல்லா படிக்கணும் இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து லலிதா சுப்பிரமணியம் ஆண்டி தேங்க்யூ எங்களுக்கு கொப்பி தந்த சொல்லுங்க ஏன்னு சொன்னா எங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் சரிதானே அதுதான் எங்களுடைய நல்ல பழக்கம் சரியா அவங்க உங்களை நிறைய பாசம் பண்ணபடியா தான் இது தந்திருக்காங்க அப்ப நம்ம நன்றி சொல்றது மட்டும் இல்ல அதுக்கு எது மாதிரி படிக்கணும் நான் இவர்கிட்ட கேட்பேன் ஜோசப் உங்களோட தலைவர்கிட்ட கேட்பேன் கொப்பி வந்த பிள்ளைகள் படிக்குதான் படிச்சீங்கன்னா தான் திரும்பவும் உதவி கிடைக்கும் சரியா அப்ப தேவாலயருக்கு அடிக்கடி நாங்க வந்து உதவி செய்வோம் உங்களுக்கு இந்த டியூஷன் சொல்லி தந்தா வருவீங்க படிக்கிறதுக்கு இங்க கிளாஸ்ல விரும்புறாங்க டியூஷன் கிளாஸ் நடக்கணும் விரும்புறாங்க அவைகளுக்கு அங்க தூரத்தாக்கள் அவங்களுக்கு கஷ்டம் ஓகே சரி பாப்போம் நாங்க எதிர்காலத்துல இங்க வந்து ஒரு டியூஷன் கிளாஸ் வந்து நடத்துறதுக்கான முயற்சியை நாங்க எடுப்போம் சரியா ரைட் நீங்க இந்த இடத்துல வே ஆஃப் விஸ்டம் நாங்க இந்த பிள்ளைகளை இன்னைக்கு சந்திச்சிருக்கிறோம் மகிழ்ச்சி தேவாநகர் என்ற திருவோணமலையிலேயே தேவாநகர் என்னும் கிராமத்துக்கு வந்து இந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு சந்திச்சு அவர்களுக்கு தேவையான கொப்பிகள் அனைத்தும் வந்து சோபா லட்சுமி நாராயணன் என்ற லண்டன்ல இருக்கிறவங்களுடைய தாயுடைய வேண்டுகோளுக்கு இணங்க லலிதா சுப்பிரமணியம் அவங்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம் வே ஆஃப் விஸ்டத்தினூடாக உங்களுடைய இந்த உதவி இன்னும் இன்னும் பல குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றது வே ஆஃப் விஸ்டத்தினுடைய கோரிக்கையாக வைத்துக்கொண்டு இந்த இடத்திலே இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம் ஆகவே தேவாநகர் கிராமத்திலிருந்து இந்த குழந்தை செல்வங்களோடு இருந்து இந்த இடத்துல நான் விடைபெறுகின்றேன் வே ஆஃப் விஷயத்துக்காக நான் ஜெரோம் நன்றி காரணமாக இருந்த ஜெரோமன்னனுக்கும் அவருடைய ஊழியர்களுக்கும் விசேஷ விடமாக பிரேம்குமார் அவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு உதவி என்னன்னு சொன்னா ஒரு உதவியை கொண்டு வருவதுன்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விடயம் ஒன்று அது இப்ப இருக்கிற நாட்டுல பொருளாதார பிரச்சனைக்குள்ள இது ஒரு பெரிய ஒரு உதவி எனவே இதுக்கு முழு காரணமாக இருந்த ஜெரோமன்னனுக்கும் பிரேம்குமார் எங்களுடைய கிராமத்தில் வசிக்கக்கூடிய பிரேம்குமார் அண்ணனுக்கும் அவரோட வருகை தந்திருக்கக்கூடிய ஊழியருக்கும் எங்களை யூடியூப் சேனல் அவங்களுக்கு நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுடைய பணி நல்ல முறையில் சிறக்கவும் நமது கிராமத்துக்கு மட்டுமில்ல திருவண்ணாமலை மாவட்டம் இல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய முழு மாவட்டங்களுக்கும் உங்களுடைய எவ்வாறான பிள்ளைகளுக்கு இந்த உதவிகள் போய் சேர இறைவன் எல்லா வழிகளிலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் மீண்டும் இறைவனை பிரார்த்திப்பதோடு மீண்டும் மீண்டும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சரி பிள்ளைகள் கவனா போயிட்டு வாங்க படிக்கணும் வாங்க பிள்ளைகள்